நல்ல ஜோரான மணக்க மணக்க இருக்கிற ஒரு வித்தியாசமான தேங்காய் சாதம் தான் இன்னைக்கு நம்ம என்னோட சைட்லேருந்து பார்க்க போகிறோம். தேங்காய் சாதத்தில் என்ன பெரிய வித்தியாசம்னா, காலிஃப்ளவர் ரைஸை வச்சு தேங்காய் சாதம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி மணக்க மணக்க இருக்கும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் ஃப்ரோசன் ஆயிலில் இந்த மாதிரி ரைஸ் காலிஃப்ளவர் கிடச்சிதுன்னு அந்த பேகை வாங்கி வச்சு மைக்ரோவேவில் ஹையில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணாலே போதும், ரைஸ் தயாராகிடும். இல்லைனா ஃப்ளாரட்ஸாக இருக்கிற காலிஃப்ளவரை மிக்சிலேயோ ஃபுட் ப்ராசஸர்லேயோ இல்லட்டா கிரேட்டர் மிஷினில் வச்சு நீங்கள் ஷ்ரெட் பண்ணிக்கலாம், கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கடாயிலையும் செஞ்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் பாட்லையும் செய்யலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிக்கிற பொருள் எல்லாமே சேர்த்துட்டு தேங்காயும் நான் சேர்த்து இதோட வறுத்தாச்சு. ரைஸ் காலிஃப்ளவரும் நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேக்கை, அதையும் சேர்த்தாச்சு. மூடி போட்டு குக் பண்ணாலே போதும், ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கும். மொத்தமாகவே 5லேருந்து 7 நிமிஷம் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதோட நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம், புதினா கொத்தமல்லி சாதம் செய்யலாம், புளியோதரை செய்யலாம், சாம்பார் சாதம், பிசிபெலாபாத், அதோட தயிர் சாதம் கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வத்த குழம்பு சாம்பாரோடையும் ரொம்ப ரொம்ப கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னு. அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வெங்காயம் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி, மோர் குழம்பு கூடவே அப்பளத்தோட கரமுரன்னு இருக்கட்டும்னு சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு நிச்சயமாக சொல்லுங்கள்.